எவ்வளவோ நெகிழ்ச்சியான நிகழ்வு நம்ம ஆஃபீஸில். அந்த 5th பே கமிஷன் போது தானே சார் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து பே டிஸ்போஸ் பண்ணிட்டு போனாங்க இல்லையா பெரியார் பில்டிங்கில், அது ஞாபகத்துக்கு வருது. ஒரு நேரம் தேவை என்றால் பெண்கள்னு கூட பார்க்காம நம்ம எல்லாரும் உட்காந்து வேலை செய்கிறோம். வி ஆர் ஸோ டெடிகேட்டட் தான். ரொம்ப பெருமையாக தான் இருக்குது இந்த ஆஃபீஸில். இல்லைன்னா ஒரு குரூப் டியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சொசைட்டியுடைய பிரசிடெண்ட்டாக ஆகிற அளவுக்கு இந்த ஆஃபீஸில் மட்டும்தான் முடியும். அது இந்த சங்கத்தினால தான் இது நடக்குது. MCI ஜிந்தாபாத் அண்ட் ஆல் இந்தியா அசோசியேஷன். அடுத்ததாக சார் பாலமுருகன் சார். ஹைட்டா இருக்கீங்களா? கொஞ்சம் பின்னாடி போய்டும். Good afternoon to everybody. First of all, I express my sincere thanks to office bearers of MCAA, including Sir Sudhakaran sir. So, really our department is a unique department because in the department we are getting an opportunity to see all the records. So, first இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது நான் சிஆர்எஸ்ஆர் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிஆர்எஸ்ஆரோட கண்ட்ரோலில் கிளைம்ஸில் அவரெல்லாம் நிறைய கைட் பண்ணியிருக்கார். அண்டு மோஸ்ட் ஆஃப் மை சர்வீஸ் வாஸ் இன் ஐடிஆர்ஏ. இன்ஃபேக்ட் பாலு சார் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை. பட் பாலு சார் ஐடிஆரில் இருக்கும்போது நான் வேறு பார்ட்டியில் இருந்திருக்கேன். ஸ்ரீராம் சார் அவரோட நான் ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அவர் என்னை நிறைய கைட் பண்ணியிருக்காரு. ரியலி நிறைய அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஐடிஆர்ஐயில் வெட்டரன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. பாலக்காடு மணி சார், விஸ்வநாதன் சார், அவங்களெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்த்துக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் இன் ஒன் வே ஆர் அதர் வே தே ஹவ் கைடட் அஸ். ஏன்னா அவங்க அந்த சப்ஜெக்டை தவிர வேறு எதுவும் பேசவே மாட்டாங்க. லஞ்ச் டைமில் கூட இந்த சப்ஜெக்ட் ஐடி இன்கம் டேக்ஸ் ஆக்டை பற்றி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. அண்ட் தே ஹவ் கைடட் அஸ் ஆல்சோ. நம்ம ஒரு டவுட்டு கேட்டால் உடனே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆக்டை படித்து பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸ்பிளைனே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போது நினச்சி பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் ஐ மெட் பாலக்காடு மணி சார். அவரோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சராலையும் நிறைய பேர் இருந்தாங்க. தென் ஐ ஒர்க்ட் இன் எல்பி அண்ட் ECPA. அங்கே எல்லாமே சார் விஜயராகவன் சார்லாம் கூட நிறைய கைட் பண்ணியிருக்கார். ஸோ அந்த ECPAல இருக்கிறச்ச ரிவ்யூ எல்லாம் பண்ணுவோம். பட் அஃப்கோர்ஸ் ஒரே ரிவ்யூ கிடையாது, டிஃப்ரெண்ட் ரிவ்யூ. பட் வி சாட் இன் த சேம் பிளேஸ். அப்போ வி யூஸ் டு டாக் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ரியலி ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ கன்வே மை தேங்க்ஸ் டு ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் MCAA for conducting this function and also inviting me for this function. Thank you very much. MCAA எவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருக்கு பாருங்க. SAO அசோசியேஷன் அப்படிங்கிறதே அவருக்கு வாயில வரவே மாட்டேங்குது. நம்மளாம் SAO அசோசியேஷன்ல இருக்கோம் சார். அதுல இல்ல அட்மினா என்ன பண்ணுவாங்க, MCA கேட்டகரி 1 தான் சொல்றாங்க. நம்மள SAO அசோசியேஷன் சொல்றது இல்ல. ஜவஹர் சொன்னாரு இந்த ரிப்போர்ட்ஸ்ல அந்த மாதிரி. இப்போ பொதுவாக RA யூனிட் இந்த வவுச்சர் ஆடிட்டை இந்த ஆஃபீஸை மதிக்கிறதே இல்லை. ஆக்சுவலி நெடுஞ்செழியன் சார் அவரோட மீட்டிங்கில் சொல்லுவார், வவுச்சர் ஆடிட் தான் ரொம்ப ப்ரைம். இதை நம்ம லீடர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ அதனால நிறைய பிரித்து கொடுத்து ஏதோ செய்து வவுச்சர் ஆடிட்டில் இருக்கவங்கெல்லாம் எல்லா விங்ஸ் கான்ஃபரன்ஸும் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்டாக இல்லை. பட் AG4 அந்த குரூப்பில் இருக்கிற அந்த SAO கோஆர்டினேஷனில் ஒரு சின்ன பாயிண்ட் அனுப்பிச்சா கூட போகிறோம். ஒரு சின்ன வவுச்சர் இந்த மாதிரி இருக்குன்னா கூட, மேடம் பெரிய பாயிண்ட் கொடுத்துருங்க மேடம், இது DP தான் மேடம் அப்படின்றவாரு. ஸோ நமக்கு வேலை செய்ய அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். அது நிஜமாவே அப்படி வருமானம் எதில் ஒரு சின்ன லீடு கிடைச்சா கூட போதும், அதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணி நம்ம கொடுக்குற ஒரு பாயிண்ட்டை DPயாக கொண்டு வர அளவுக்கு வேலை செய்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை சொல்கிறதுக்கு தான். அதே மாதிரி அந்த DIG மேடமும் அப்படி தான். அவங்க ஒரு தடவை வந்தபோது ஜஸ்ட்டு நான் அதை கவனிக்கல. ஆக்சுவலாக அப்போ தான் போயிருந்தேன். பழைய ஏஎம்லாம் திருப்பி பார்க்கும்போது என்னது நம்ம விங்குக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்கே, உடனே அதை கொடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து அதை விஜயராகவன் சார் தெரியும் அந்த 1000 GB ஏதோ அந்த ஒரு பாயிண்ட் அது பார்த்தீங்க இல்லையா, அதில் உடனே பார்த்து பர்சீவ் பண்ணோம். ஸோ எல்லாருமே ஒதுக்கி தள்ளுற அந்த வவுச்சர் ஆடிட் RA யூனிட்ஸ்க்கு கூட என்கரேஜ் பண்ணி
நம்மளை இன்னும் உத்வேகப்படுத்தி நிறைய செய்ய வைக்கிறதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் கோஆர்டினேஷன் செக்ஷன்ஸும் இருக்காங்க. அவருக்கு கண்டிப்பாக இந்த பாஸ்கர் சாருக்கும் எம்எஸ் ரமா மேடமுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஸ்லேடையாக பேசவும் எழுதவும் பண்ணுற ஸ்ரீராம் சார். அவர் பேரையே கூட ஏதோ ஸ்லேடையாக தான் நிறையா பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஆமாம் ஆமாம் ஸ்ரீராம். ஆமாம் ஸ்ரீராம் வந்து சிரிக்க வைப்பார். ஸ்ரீராம் கிடைக்கிறேன் அவர்கிட்ட ஒரு கண்டிஷனும் போட்டேன், போயிட்டு உடனேவே வந்து ரெவ்யூ எழுதணும் இந்த ஃபங்க்ஷனை பற்றி. தேங்க்யூ. First of all, I thank the future pensioners. Future pension வருமா தெரியாது. I thank the future pensioners for inviting old pensioners like me to honor the latest pensioners. Okay. இங்கே இருக்கிற நான் டெட்டால் மாதிரி 99.9% எல்லாரையும் தெரியும் ரிட்டர்ன் ஆனவங்கள. 0.1% மன்னிச்சிடுங்க. தெரியும் நிச்சயமாக தெரியாது. அண்டு என் கூட ஒர்க் பண்ணின இதை பற்றி மிஸ்டர் பாலமுகுந்தன் அவரோட ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் சொன்னார் அவரை நான் கைட் பண்ணியிருந்தா சொன்னார். இட் இஸ் ரேதர் ஆன் த ரிவர்ஸ். ஸோ ஐ வாஸ் போஸ்டட் டு இஸ் பார்ட்டி சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் ஐடியில். ஸோ ஒரு எடுத்தோன்னா முதல்ல ஒரு பெரிய பாயிண்ட் வச்சா எல்லாருக்கும் ஒரு தலைகால் புரியாது இல்லையா. ஸோ எடுத்தப்போ தலைகால் புரியல, எனக்கு பாயிண்ட்டும் புரியல, அது வேறு விஷயம். அதனால் பாலமுகுந்தன் சார் தான் வெட்ரன். நாங்கள் ஹி வாஸ் அ வெட்ரன் தேர் ஆல்ரெடி. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் சொன்னவொன்னே அதை வித் கிரேட் என்தூசியாசம் ஹெல்ப் மீ. அந்த லைப்ரரிக்கு போய் அந்த மெட்டீரியல்லாம் கேதர் பண்ணி கொடுத்து எல்லாம். ஆமாம், அப்போ இல்லை, அது ரொம்ப பழசு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குழந்த மாதிரி வந்து அவர் லைப்ரரிக்கு போய் சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அந்த இதெல்லாம் கேதர் பண்ணி ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்டு. ஸோ அவர் தான் என்னை கைட் பண்ண தவிர நான் அவரை கைட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் எ ராங் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அப்புறம் மேடம் பற்றி சொன்னாங்க, நளினி பற்றி ஒரு எப்படி அவங்க டிராஃப்டிங் பற்றிலாம் சொன்னாங்க. நளினி வாஸ் இன் மை பார்ட்டி ஃபார் 2 or 3 days. வெள்ளூரில் இருந்தோம் நாங்கள். வெள்ளூரில் ஷி வாஸ் போஸ்டர். அப்போ வந்து காலையில் வந்து இங்கேருந்து புறப்பட்டு அவங்க ஐ திங்க் ஷி வாஸ் இன் நங்கநல்லூர்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கத்திப்பாரா வந்து கத்திப்பாராலேருந்து பஸ்ஸை பிடிச்சி வெள்ளூருக்கு வருவாங்க. ரொம்ப டஃப்பான இது. அண்ட் கஷ்டப்பட்டு வருவாங்க. ஸோ என்னோடய பார்ட்டி அப்படிங்கனால வந்து வெள்ளூர் வேறு என்னோடய பார்ட்டி வேறு, 2 கஷ்டம். ஸோ மேலே அப்புறம் அண்ட் ரிகார்டிங் இவர் பாண்டிச்சேரியில் விஸ்வநாத் இல்லை, எஸ் கான். பாண்டிச்சேரியில் வந்து மை ஒர்க் வாஸ் கேக் வாக். அதுக்கு காரணம் வந்து மார்னிங் வாக். எங்களோட மார்னிங் வாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்கப்போர்லாம் வந்து சிட்டியில் வந்து லஞ்ச் ஹவரில் தான் அந்த மரத்தடியில் பாயிண்ட்ஸு அக்கப்போர் எல்லாமே காசிப்ஸ் எல்லாமே அங்கே காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா வாக்கு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். பட் விஸ்வநாத் வாஸ் ஒன்று, விஸ்வநாத் ரெட்டி இல்லை. ஸோ அவங்கள நாங்களாம் அங்கே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மார்னிங் அப்புறம் தென் வேறு யார் ஒர்க் பண்ணியிருந்து ரவிச்சந்திரனோட ஒர்க் பண்ண அன்ஃபார்ச்சுனேட்லி நான். அப்புறம் இவங்க சொன்னாங்க பாகியலட்சுமி பற்றி சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, பாம்பே ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதில் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டு. அதை விட தென் பார்சாதி சாரை வந்து ஐ மஸ்ட் மென்ஷன். ஸோ பார்சாதி சாரை எனக்கு தெரியாது, பர்சனலாக தெரியாது. அப்போது என் பையன் வந்து காட் அன் அப்பாயின்மெண்ட் இன் இது டிசிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த ஜிஹெச்சுக்கு வந்து செக்கப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர வச்சுருவாங்க. அப்போது அதுக்கு வந்து எனக்கு பார்சாதி இருந்தது. சும்மா கேட்டேன் எப்படி ப்ரொசீஜர் கேட்டுனேன். அப்போ பார்சாதி ஐ திங்க் த்ரூ முத்துசுவாமி கைடட் பையன் வந்து எப்படி யாரை அப்ரோச் பண்ணோம் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா அங்கே போய் தலையும் முடியாது காலம் முடியாது. ஏன்னா நானே வந்து நம்பாவி சேர்த்துக்கு முன்னாடி நம்பாவி சேர்ச்சில் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் சேர்ந்தேன் ஃபஸ்ட்டு. வேறு யாரோ கூட ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் சொன்னேன், ராஜலட்சுமி வேணும். ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் சேர்த்துக்கு முன்னாடி அங்கே ஜிஹெச்சில் தான் இது. அப்போ போகிறச்ச இன்ஃபேக்ட் யூ ஓன்ட் பிலீவ் ஒருத்தர் வந்தார் எங்கள் கூட 3 பேர் நாங்கள் போனோம். அப்போ வந்து அவர்கிட்ட ₹1 இல்லை. அப்போ ஏதோ ஒரு ஏதோ சார்ஜ் கிடையாது. இல்லை ஏதோ ஒரு சார்ஜ் கிடையாது. அவர்கிட்ட ₹1 இல்லை பேலன்ஸ். யாருன்னு தெரியாது எனக்கு. அவர் நாங்கள் கூட வந்தார். ₹1 நான் கொடுத்தேன்.
யூ வாண்ட் பிலீவ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு அந்த ₹1 போஸ்ட்டில் வந்து அனுப்பிச்சிருந்தார். இட் வாஸ் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். வந்து அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டார். நான் சும்மா ஜஸ்ட் லைக் இதில் கவரில் போட்டு அந்த காயினை வந்து அனுப்பிச்சிருந்தார். ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. தென் பாஸ்டாரி வென் ஐ நோ மோஸ்ட் ஆஃப் தம், ஆல் ஆஃப் தம். ஸோ ஐ விஷ் தம் முக்கியமான இது பண்ணேன். பாண்டிச்சேரிக்காரர் எங்கே எங்கே வர போயிச்சா? சரி, ஓகே. மணிமொழி வந்து ஒரு வாட்டி வந்து நான் ஏதோ போஸ்ட் ஒரு இலக்கியவாதி கிட்ட வந்து எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு இலக்கியவாதி ப்ரைஸ் பண்ணால் அது ஒரு பெரிய இது இல்லையா? ஸோ மணிமொழி இலக்கியவாதின்னு எனக்கு இப்போ தான் தெரியும், மேடம் சொன்னாங்க. ஸோ அவர் வந்து என்ன ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப இது பண்ணி நீங்கள் பத்திரிகைக்கெல்லாம் எழுதலாம் அப்படின்னு என்ன. ஆனால் அவர் டிபியில் வச்சு ரிட்டர்ன் பண்ணுவார் என் பேராவை. அது வேறு விஷயம். இப்போ வந்து பத்திரிகைக்கெல்லாம் இதெல்லாம் உதவாங்களாங்க. ஸோ ஐ தேங்க் மணிமொழி ஆல்சோ. அண்டு இன்னும் முக்கியமான ஒரு மணிமொழி மாதிரி மிஸ்டர் ஆண்ட்ரூஸ். நான் அவர் கூட பழகினதில்லை, பேசினதில்லை டைரெக்டாலாம். ஐ ரிமெம்பர் கரெக்ட். அவர் வந்து என்னோட போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி போடுவார். நம்ம ஸ்ரீதர் மாதிரி இப்போ ஸ்ரீதர் ஆமாம். அப்போ வந்து அவர் ஆண்ட்ரூஸ் வந்து யூஸ் டு, அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவரை கூட நான் பழகினதே கிடையாது. பட் அவர் வந்து அந்த போஸ்ட்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போடுவார். ஸோ ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு தட். அண்ட் ஐ விஷ் ஆண்ட்ரூஸ் சன் எ வெரி கிரேட் ஃபியூச்சர் அண்ட் விஷ் யூ ஆல் எ ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப். தேங்க்யூ. ஏதோ கொஞ்சம் அவசர அவசரமாக பேசிட்டாரு, அதனால நிறைய பேச விட்டுட்டாரு. மீதி எழுத்துல காமிச்சிருந்தோம் சார். சார் ரவிச்சந்திரன் சார், எங்களுக்கு வந்து நாங்கள் இருந்தபோது அங்கே ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்து ரொம்ப நல்லா நெகோஷியேட் பண்ணுவார். நிஜமாவே இவரோட கொஞ்சம் காலம்னாலும் எங்களுக்கு ஒரு நல்ல பீரியட், ஸ்ட்ராங்காக வந்து விஷயங்கள் உண்டு. அதனால புட்ஃபோர்த் பண்ணி நெகோஷியேட் பண்ணும்போதும் அவர் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணார். அவரெல்லாம் ரிட்டையர் ஆகும்போது ரொம்ப கவலைப்பட்டோம். பட் எங்களுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இந்த கமிட்டியில் இருக்கார். Hello friends, sir, respected Secretary General Sudhakaran sir, Comrade Balu, CRS sir and our friends. ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் ஓரளவு தெரியும் எனக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் அடிக்டூவில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா நான் விஜயராவனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயராவன் வந்து என் பார்ட்டியில் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ அந்த சிசிஓன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அது ஃபஸ்ட்டு ஆடிட் நாங்கள் பண்ணோம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அப்போது விஜயராவன் வாஸ் மை ஏஓ. நாங்கள் நிறையா ஊர்லாம் போனோம், பெரியகுளம், திருவாரூர்லாம் போனோம். ஒரே ஏஓ, ஆனால் ஒர்க் லோடு ஹெவி. ஆனால் விஜயராம் வந்து வேலை செய்வார். கூட ஆடிட்டர் பாலுன்னு நினைக்கிறேன்ல. அண்ட் வி ஹேட் அ நைஸ் டைம். தட் வாஸ் ஒரு 1 year இருந்தோம். தென் அந்த இது ரீஆர்கனைசேஷன் வந்தோடனே ஐ கேம் டு ஆடிட் 2, ஈ ரிமைண்ட் இன் ஆடிட் 1. ஸோ அதனால் வி லாஸ்ட் கான்டாக்ட். நான் ரிட்டையர் ஆகும்போது ஆடிட் 2ல் தான் ரிட்டையர் ஆனேன் 2020. மணிமொழி அஃப்கோர்ஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், மிஸ் செல்வராஜோட ரொம்ப ஃப்ரெண்டு. அவரோட வருவார், பேசுவார், இன்ட்ராக்ஷன்லாம் பார்த்துருக்கேன். நல்ல ப்ரில்லியன்ட் மேனு. ஜவஹர் ரிப்போர்ட்ஸில் இருந்தார். இந்த மாதிரி எடுத்துருவார். நிறைய கேடியெல்லாம் கேட்பாங்க, லேஸில் ஒத்துக்க மாட்டார். ஆனால் அவர் கிளம்பிட்டார். நான் சொல்கிறேன் 2-3 ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டார். அப்புறம் கோபாலோட கன்சல்ட் பண்ணி கேடியெல்லாம் பார்த்துட்டு எப்படியா தேய்ச்சிருவாங்க. ஆனால் அது அவர் சொன்ன மாதிரி எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க. மைனர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட திரும்பி போய் விசிட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி போட்டு ரிப்போர்ட்டில் நல்ல ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்துடும். தீமாட்டிக் ஆடிட் பண்ணியிருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்லாம் பண்ணியிருக்கோம் ஒர்க்ஸில். தட் இஸ் பிட்வீன் 2012 and 20 I was in ஒர்க்ஸ் பிரான்ச்சு. அப்புறம் வந்து மேடம் நல்லி மேடம் கனெக்ட் எப்படின்னா என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவோட நெய்பர் அவங்க பெரம்பூரில். ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணவே ரிப்போர்ட்ஸில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ தெரியும் அவங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்களோட ஒர்க் பண்ணதில்லை. பட் இன்னும் எங்கே பார்த்தாலும் பேசுவாங்க அந்த இது. அப்புறம் ரபீக் சார், ஐயோ எக்ஸலண்ட் பர்சன். டிஏ பில்லாம் வந்து சார் உங்களுக்கு இது வந்திருக்கு சார், ப்ளஸ் பில் ஏதோ வந்திருக்கு, நீ போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவார், கூப்பிட்டு சொல்லுவார்.
அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஒர்க்கர், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஐ நெவர் ஃபர்கெட். அட்மிரில் இருந்தபோது பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணதெல்லாம் டக் டக்குன்னு பண்ணுவார். வெரி குட் ஒர்க்கர். அப்புறம் அக்கௌண்ட்ஸில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் முரளி, வெங்கடாயுதலம், அவங்களாம் நல்லா தெரியும், பேசியிருக்கேன். பட் ஒர்க் பண்ணதில்லை, ஏன்னா நம்ம இங்கே ஆடிட் வந்துட்டோம். இல்லை, நான் சி பிளாக்ல இருக்கும்போது ஆல்மோஸ்ட் டெய்லி பார்ப்பேன். வந்திருக்கீங்க டெப்டேஷன். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் கடலை மிட்டாய், டீ எல்லாம் கொடுத்து தூங்க விடாமல் அசோசியேஷன் நன்றி. ஓகே, எனியோ இந்த மாதிரி ஒரு இதை ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி எங்களெல்லாம் மறக்காமல் கூப்பிட்ட செக்ரட்டரி மேடம், இவங்க இப்போ நர்மதா மேடம் மெசேஜ் போட்டு பர்சனலாக அவசியம் வரணும் சார்னு போட்டாங்க. கொஞ்சம் பிஸி இதாக தான் இருந்தது இன்றைக்கி. பட் ஐ தாட் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்றதுக்காக ஐ மேட் இட். தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் அன் என்ஜாயபிள் டே. ஐ விஷ் தி அசோசியேஷன் a great future. Thank you. தேங்க்யூ. எங்களுடைய எய்மும் அதுதான். இந்த 31/8/2024 வந்து எல்லாருடைய மனசுலையும் ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான். அது ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறோம். அது வந்து தலைவர்கள்லாம் இவ்வளோ தூரம் உட்காந்துருக்குதுன்னு எனக்கு அது புரியுது. 3 ஆகுது, இதுக்கு மேலே நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இல்லையா? அடுத்தது நாங்கள் நிறுத்த போறது இல்லை, எல்லாம் உட்காந்து ஆகணும், அப்படிதான். அடுத்ததாக எல்லோரையும் வாழ்த்தி பேச நம்முடைய நாங்களாம் கூடவே வந்து சங்கத்தில் வேலை செஞ்சுருக்கோம். சுப்ராயன் வந்து போர்டெல்லாம் அழிச்சு எழுதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. பரவாயில்ல, எங்கேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அப்படின்னாரு. இல்லை, கொஞ்ச நாள் டீச்சராகலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ ஒன்றா போர்டு தொலைச்சி ஒன்றா சண்டை போட்டு வந்த சுந்தரேஸ்வரன் பெரியார் பிடிங்கலேருந்து இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வாங்க, இன்னைக்கு சொசைட்டி தலைவர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. இந்த சொசைட்டியை காப்பாற்றினதுல சண்டை போட்டதுல பெரும் பங்கு உண்டு. ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அசோசியேஷன் நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். நான் 3rd floor C block தான் இருந்தேன். ரொம்ப குரூஷியலான டைம். நர்மதா வந்து EPDUவில் வெளியில் எங்கேயோ இருக்காங்க. எங்க வந்து கொஞ்சம் சரியா முடிவு எடுக்கல. அன்னைக்கு வந்து சுந்தர் தான் ஒரேபடியா இருந்தார். சண்டையானது நீங்க வந்தவங்க வராட்டா போங்க, நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டெல்லாம் திரட்டினாரு. பட் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து லீட் கொடுத்து போராட போகும்போது போராட்டக்காரர்கள் ரத்தமெல்லாம் சும்மா இருக்குமா? அப்புறம் எல்லாரும் போகணும். ஸோ அன்றைக்கு சங்கத்தை காப்பாற்றினதும் அன்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து அடிச்சு வச்சா நம்ம கூட்டிட்டு போனதுமான சுந்தரேசனை எல்லாரையும் வாழ்த்தி பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து செக்ரட்டரி ஜெனரலோட நம்ம ஏஓஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி ஜெனரல் அவர் வந்து இங்கே வந்து நம்மளோட கலந்துக்கிட்டு ஏஓ அசோசியேஷன் எல்லாரையும் வாழ்த்துனது வந்து ரொம்ப மிக பெருமையான ஒரு விஷயந்தான். ஆக்சுவலி அவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வீக்லி நம்ம வரும்போது சாட்டர்டே ஃப்ரைடேவே நம்ம 4 மணிக்கு போகலாம், 5 மணிக்கு போகலான்ட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். ஆனால் அவருக்கு அந்த இங்கே இருக்கிறார். இருப்போம் அந்த நேரத்தில் அவர் ஊருக்கு போக முடியல. அவருக்கு இந்த 2 நாள் இங்கே வந்துட்டார் அந்த மீட்டிங்கில். ஸோ ஃபேமிலி இல்லை, அவங்க தான் எப்போவுமே அவங்க வீட்டில் திட்டு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதில் சார் வந்து முதல்ல வந்து அவருக்கு சாருக்கு நன்றி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் சொன்னது மாதிரி நம்மளுடைய சங்கத்தில் பல்வேறு போராட்டங்கள், அதில் போராட்டங்கள் முன்னணி தோழர் அண்ணன் பிதாமகர் பெருந்தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணிய அண்ணன் டி பால் அவர்களுக்கு வணங்கி, அவருடைய நிறைய அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லுவார், KS சுந்தரம்னு சொல்லுவார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் அழகு சுந்தரம் வந்து அவருக்கு அவர் குருநாதர் அப்படின்னு சொல்லுவார். அவர் தான்ப்பா பெருந்தலைவர், 4 இழப்பாம்ப. ஸோ அவர் வந்து சொசைட்டியாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனில் இருக்கட்டும். இப்போ மேடம் சொன்னாங்க, அதாவது நம்ம வவுச்சர் ஆடிட்டை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணது அப்படின்னு. அந்த வவுச்சர் ஆடிட் இம்ப்ரூவ் பண்ணதில் ஒரு பீரியடில் அவர் வந்து நமக்கு அந்த விங்கே மூடிடலாமா அப்படின்னு பெரியார் பில்டிங்கில் இருக்க போகும்போது அங்கே இருக்கிற DH அதெல்லாம் முடியாது, அதை எப்படியாவது ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்ட்டு அண்ணா அப்போ அங்கே ஏஓ இருந்தான் கோஆர்டினேஷன். உடனே செக்ஷன்லேயே வந்து உட்காந்து அது நிறைய அப்ஜெக்ஷன் எல்லாம் எடுக்க சொல்லி அதை ரீட்டைன் பண்ணாங்க. நான் பார்த்தது அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் அவர்
அண்ணன் அவங்களோட இணைஞ்சு நம்ம இருந்தால் கூட ஒரு சீனியர் அப்போ ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அவ்வளோ கூடிய மாவட்ட மாபெரும் தலைவர், ஃபெடரேஷனோட தலைவர், பல்வேறு சங்கங்களுடைய இணைப்பு எல்லாம் தலைவராக இருந்து செயல்பட்டு இருக்காரு. அவருக்கும் நம்ம இந்த வணக்கத்தை சொல்லி, நம்ம இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நான் வேலை பார்த்துருக்கேன், சர்வீஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக அதில் எனக்கு என்ன பெருமைன்னா, சங்கத்தில் இருக்கிற பிரசிடெண்ட்டுக்கு வந்து தொழில் நர்மதா அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணி நான் ரிட்டையர் ஆனது வந்து ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது வந்து ஒரு போராட்ட காலத்தில் ஒரு மாவீரர்கள் அவங்களோட நம்மளோட இணைஞ்சு செயல்பட்டவங்களோட ஒர்க் பண்ணி நான் ஒரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பே ஆஃபீஸில் வந்து அந்த ஏஏஓ தான் அது தெரியும். சூப்பர்வைசராக போனோன்னே அந்த ஏஏஓ சீட்டோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே என்னை ஏஏஓ தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கு தான் பார்க்குறோம். இருந்தால் கூட ஏஏஓ சுந்தர்னு எல்லாரும் அங்கே ரொம்ப அடிமையாக பழகக்கூடிய ஒரு நிலைமை அங்கே எனக்கு கிடச்சிச்சு. அவங்க கீழே ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமை. அதில் முதல்ல நம்ம வந்து சொசைட்டி அப்படின்னு சொன்னால மேடம் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது ஆல் இண்டியா நமக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் பண்ணுற நேரத்தில் ஓஎஸ் சுதாகர், காம்ரேட் ஓஎஸ் சுதாகருக்கு நம்ம எல்லாரும் வீர வணக்கங்களே, வாழ்த்துக்களே. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு பக்கபலமாக நின்று சிஹெச்சுக்கு லெட்டர் எழுதணும். தொடர்ந்து இங்கே நடக்கிற அநியாயங்களை நம்ம அங்கேருந்து சொல்லணும். ஸோ ஃபார்வர்ட் பண்ணும்போது அண்ணன் மோகன் அண்ணனோட சேர்ந்து இணைஞ்சு சுதாகரன் வந்து நம்ம அன்னைக்கு வந்து நமக்கு அதில் ரொம்ப முழுமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அங்கே போராட்டங்கள் நடந்தது. அப்போது அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, போராட்டங்கள் நடக்க போகும்போது சில நேரங்களில் தொய்வு காணப்படும். அக்கௌண்ட்ஸ் நிலைமை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணா வர ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னு அவுட் ஆஃப்ல நிறைய சொல்லிடுவேன், நான் சொல்கிறேன். அதனால அங்கே இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் அங்கே அக்கௌண்ட்ஸில் நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணும்போது ஆடிட்டில் நான் செக்ரட்டரியாக இருக்கிறனால அதை நான் லீட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அவ்வளோதான். அப்போது வந்து எனக்கு முழு முதிர்ச்சியாக இன்றைக்கி கூட இருந்து என்னோட எல்லா இதுலேயும் பலந்துக்கிட்டது வடிவேல் சார். இப்போ சொசைட்டினாலே அது வடிவேல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் செக்ரட்டரியாக இருக்கார். அதாவது இப்போல்லாம் சொல்கிறீங்கல்ல, யூபிஎஸ்சியில் கசிஞ்சது, நீட்டில் கசிஞ்சது, அப்பாயின்மெண்ட்ல எல்லாம் அவரோட அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 செட்டாக எடுத்து வச்சார். அவ்வளோ ஒரு 3 அப்பாயின்மெண்ட்டில் 3 பேருக்கு வந்து ஹானஸ்ட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் கூட அவரெல்லாம் நம்ம அட்வைசராக எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த அப்பாயின்மெண்ட்டை எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. அப்புறம் 2வது வந்து அண்ணன் வடிவேல் அவர் செஞ்ச ஒரு பெரிய சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, புக்கு பயலாவை அப்படியே தமிழ் படுத்திட்டார். தமிழ் படுத்தி ஈச் அண்ட் எவரி 50 ரூபா கொடுத்து எல்லாரும் வந்துட்டு முதல்ல பயலாவை படிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பயலாவை எல்லாருக்கும் வந்து அவர் வந்து கொடுத்த அந்த சட்டத்தை விஜய் ஒரு படத்தில் பண்ணுவான், எல்லாருக்கும் இது தெரியும். அது மாதிரி எல்லாருக்கும் அந்த நிர்வாகத்தில் என்ன நடக்குது, எப்படி பண்ணலாம், எல்லாரும் கொஸ்டின் கேட்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரும் எக்யூப் பண்ணார். ஒரு காலகட்டத்தில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது நான் பார்த்து வியந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல மீட்டிங் நடத்திட்டு இருக்க போகும்போது மிகப்பெரிய ஒரு கோஷம், இது அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வெரி ஹானஸ்ட். அதாவது அவர் வடிவேல் ஆடிட்டு போகும்போது சரி, செக்ரட்டரி ஜெனரல் சொன்னாங்க அந்த மாதிரி அவர் அவ்வளோ பெரிய ஆனஸ்ட்டு. அவர் வந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது கூச்சல் குழப்பம் அவர் நடத்த விடாமல் பண்ணும்போது டகால் என்ன பண்ணார், நான் இந்த மீட்டிங்கை வந்து 1 hour தள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டார். பார்த்தா அவ்வளோ பேரும் வந்து பயந்துட்டாங்க, என்னடா இது அப்படின்னு. நாட்டாமை தீபம் மாற்று அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. மீட்டிங்கை 1 hour தள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டார் பேசாமல், நல்லா க்ளோஸ் பண்ணு அப்படின்ட்டு. பார்த்தா இவங்க எல்லாம் இங்கே அடிச்சுக்கிட்டு இருந்தால் அங்கே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா இருக்கடாது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போய் கேட்டால் சொந்த பேசாமல் உட்காந்து பேசாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்புறம் ஒரு தெளிவு வந்த உடனே இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தான் தோன்றித்தனமாக எதையுமே செய்யாமல் எல்லாரோடையும் சம்மதிக்க வச்சு அதை புரிய வச்சு அந்த மீட்டிங்கை நடத்தினார். ஸோ இப்படிப்பட்ட இன்னைக்கு வர கடைசியில் வர நோட்டு எழுதுகிற அவர் வடிவேலுடைய ரொம்ப பேருக்கு இதெல்லாம் வெளியில் நாங்கள் சொல்கிறது கிடையாது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து திருப்பதி வெங்கடசாமி வந்து அவர் இருக்க போகும்போது, அந்த நிர்வாகத்தில் இருக்க போகும்போது ஏஓ கிளைண்ட்ஸோட எனக்கும் அவங்களுக்கும் போய் சொன்ன நிறைய விஷயங்கள் மோதல்லாம் வந்தது. இப்போ ஏஓ அசோசியேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஏஓ அசோசியேஷன் என்ன நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 4-5 லேடிஸு மெடிக்கல் ரிப்போர்ட் கண்ணீர் மல்க ரூப்பில் வந்து போகும்போது, சரி உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை போய் நான் போய் பேசணும். பேச போகும்போது அவங்க சிம்லி ரிஜெக்டட். தாந்தோன்றித்தனமாக பேசுகிறாங்க அந்த ஏஓ கிளைண்ட்ஸ்.
என்னடா இப்படி பேசுகிறாங்களே, ஒரு வழியே இல்லை, சொல்லி பார்த்தா நடக்கலை. சரி சொல்லிட்டு நம்ம வந்து பேம்ப்ளெட் போட்டாங்க, செக்ரட்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி பேம்ப்ளெட் போது கட்டிங் போட்டு விட்டாங்க. உடனே அங்கே இருக்கிற டிஏஜி அட்மின் பார்த்தீங்கன்னா ஏஜி கூப்பிட்டு, இதெல்லாம் சிஏஜி ஆஃபீஸ் போனால் நிர்வாகத்தில் இவ்வளோ குளோடு எப்படி குண்டா சுந்தரேஸ்வரனை கூப்பிடுங்க, அவர் இமீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் ஆட்டா மேலேருந்து கீழே வர ஒரே குதிச்ச பிறகு செக்ஷனில் எல்லாரும் பார்த்து என்ன நாற்பது செக்ரட்டரி. அப்போ அவங்க என்ன அந்த நிலையத்தில் அவங்க எல்லாரும் உடனே அவரால் மீசை துடிக்கும் அவருக்கெல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஏஜி போய் போட்டோடனே அவரை வந்து அவர் மேலே இது பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு மெமோலாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ரவீந்திரன்லாம் போயிட்டு அண்ணன் பாலிட சொல்மையா அவர் வந்து அப்ளைட் அத்தாரிட்டி, நீங்கள் அவர் என்னதான் சொல்கிறாருன்னு கேட்டுருங்க, நீங்கள் ஒரு வருஷம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிங்கும் போது எனக்கு வேறு வழியே இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் ஆக்ஷன் எடுத்துக்கங்க, நான் அசோசியேஷன் வேலையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது அவர் கேட்ட கேள்வி, ஆமாம் நீங்கள் வந்து உங்கள் கமிட்டியில் அப்ரூவல் வாங்கினீங்களான்னு கேட்டார். முடிஞ்சு அப்போவே நினச்சேன் நம்ம ஏன்டா தோற்று போனோம் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஆடிட்டில் நம்ம கூட இருந்தவங்களும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க போகும்போது இவர் என்ன பண்ணார், 16, 17 என்னென்னலாம் போட்டு ரூட் பஸ் நம்பர் ரூட்டெல்லாம் போட்டு எஃப்ஆர்எஸ்ஆர்லாம் போட்டு ஆடிட்டுக்கு கொண்டு அனுப்பிச்சு வெள்ளையங்கிரி டிஏஜி அதுக்கு மேலே ஒரு சார்ஜ் ஷீட்டை கொடுத்தாரு. இதோட ஒரு சார்ஜ் ஷீட் இருந்தால் பரவாயில்ல. அக்கௌண்ட்ஸில் உச்சகட்டமாக நம்ம வந்து போராட்டம் நடந்தது. அப்போ வந்து அந்த போராட்டத்தில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு இருக்க போகும்போது நிறைய ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்க போகும்போது அங்கே வந்து ட்ரெஸ்பாஸ் நீ வந்து அது ஒரு சார்ஜ். அப்புறம் வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸில் பேசுனது ஒன்று. அடுத்து வந்து இங்கே வந்து மீட்டிங் வந்து பர்மிஷன் கேட்காம போகுது. இதையெல்லாம் இதுவரையும் நான் யார்ட்டுமே சொல்லலை. ஏன்னா என்னை வடிவேல் அவர் தான் சொன்னார், மெம்பர்ஸ் நீ எதையாவது சொன்னீங்கன்னா அவன் வந்து காக்கா கூட்டத்தில் கல் போட்டவங்க ஓடிடுவான், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அவ்வளவுமே அவர் சரி பண்ணி கொடுத்தார். அஸ் அ செக்ரட்டரியாக தான் நம்ம செஞ்சோம், அதை வெளியில் யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த போராட்டத்துக்குள்ள அந்த சொசைட்டி போராட்டத்தை முன்னின்று நடத்தலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது அப்புறம் நாமளே ஆடிட் ரூமில் கூப்பிட்டு இதை எப்படி நம்ம வெற்றி கொள்ளலாம் அப்படின்ட்டு கேட்க போகும்போது, சரி இது வந்து அண்ணன் துரைப்பாண்டியனால தான் இது முடியும், அங்கே ஒரு சிஓசி மூலியமாக ஒரு மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வெளியுறவுக்கு கொண்டு போனோம். அந்த மீட்டிங் நடத்தின பேரில் அந்த பிரச்சனையில் வரும்போது கமலக்கண்ணன் அப்போ பிரசிடென்ட். அப்போ கமலக்கண்ணனுடைய சர்வீஸ் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஏஜி வந்து இன்ஸ்பெக்ஷன் மாற்றி விட்டார். அவர் அங்கிட்ட சரி அடிட்டு போய் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் எல்லா பிரச்சனைகளும் வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒரு நாள் ஒரு 12 மணிக்கு நான் இதில் எழுதி போயிட்டு அமைச்சிக்கிட்டு இருக்கேன், மேடம் லைனில் வந்துட்டாங்க, சுந்தர் நீங்கள் என்ன தூங்குங்க, ஏன் உடம்பு பார்த்துக்கங்க, ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ்வளோ பேரையும் திரட்டி அங்கே ஒரு மீட்டிங் நம்ம போட்டோம். அந்த அப்போ அது கூட இங்கே அட்மினில் வந்து நீ மீட்டிங் கூடனா பர்மிஷன் வாங்கணும், ஒய் நீ பர்மிஷன்லாம் அதுக்கு ஒரு சார்ஜ். இது எல்லாத்துக்கும் என்னை சரி பண்ணி கொடுத்தது அண்ணன் வடிவேல். கிரெடிட்ஸ் கோஸ் டு ஒன்லி வடிவேலு தான். அதை வந்து சரி பண்ணாது. கடைசியில் ரிட்டையர் ஆகும் முதல் நாள் கூட நம்ம தோழர் அண்ணா சுந்தர் ஒன்று சார்ஜஸ்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு. எனக்கு எதுவுமே தெரியாது, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போனேன். ஸோ கிரெடிட்ஸ்க்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா தேவிகா நாயக் அவங்க மேடம் தான் அதில் வந்து எடுத்திருக்காங்க. அதோட அட்மின்ல எனக்கு நிறையா அப்போ சப்போர்ட் பண்ணாங்க. அந்த 3 சார்ஜஸில் அதில் பண்ண போகும்போதும் நான் இவர் இருந்தார் நம்ம ஏஏஓ, அவரும் வந்து பார்த்துட்டு இல்லை இப்போ உள்ளே வந்து ஆர்கனைசேஷன் ஒர்க் தான் இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்களும் சில விஷயங்களை ஏஜிட்ட சொல்லி அதெல்லாம் தான் என்னால் ரிட்டையர் ஆக முடிச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து முரளி அங்கே அக்கௌண்ட்ஸில் இருந்தார். அவரும் வந்து மிகப்பெரிய அளவில் சங்கத்தில் செயல்பாடுகள் இருந்தால் கூட அவரோட ஒர்க்கு எங்களை மாதிரி வெளியில் தெரியாது, சைலண்ட்டாக அவர் செய்வார். ஆனால் அந்த காலத்தில் வந்து வெங்கடாச்சலம் அக்கௌண்ட்ஸில் இருக்க போகும்போது பார்ப்போம், மதுபாலன், வெங்கடாச்சலம், ரமேஷ் இவங்கெல்லாம் இளம் தோழர்கள், அந்த தன்னால் மட்டும் சேவை செஞ்சவர் வெங்கடாச்சலம். ஸோ இந்த மாதிரி ஒரு தோழர்கள் இந்த மாதிரி இருக்க போகும்போது சொசைட்டியில் இதை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எம்சிஏ. பாலமுகுந்தன் சார் சொன்னார், அதெல்லாம் முடியாது, நாங்கள் எம்சிஏ தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த கருத்தை வலியுறுத்தினால அவரும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே எம்சிஎன் சார்பாக இங்கே வந்து அனைத்து தோழர்களுக்கும் இங்கே இருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி. தேங்க்யூ. நன்றி. நாம் வந்து ஒரு எம்பிஎஸ் ஆர் ஆடிட்டர் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து ஒரு 37 இல்லை 40 வருஷம் கூட சர்வீஸ் போட்டு ஒரு ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிறோம். ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஸ்பெக்ஷன் லைபிலிட்டி இருக்குது. பட் அந்த குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்தாங்கன்னா அங்கங்கே தான் இருப்பாங்க. அதே சுந்தரோட அந்த இஷ்யூவில் தான் நானும் வடிவேலும் போய் பேச போனோம். ஆடிட் டு அட்மின் டிஏஜி அவங்கக்கிட்ட பேச போகும்போது அவங்களுடைய ஏஓ கிளைம்ஸை பற்றி தான்
எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு துடிக்கிறாங்க அப்படியே அவங்க. என்னாச்சு இப்படி போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, இது நோட்டீஸ் போர்டில் போட்டிங்கன்னா இந்த நோட்டீஸ் போர்டு இந்த ஆஃபீஸில் பார்த்தா என்னோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி எப்படி நினைப்பாங்க அப்படி இப்படின்னாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. மேடம், இது எங்கள் ஆஃபீஸும் தான், நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நீங்கள் நாளைக்கே எங்கேயாவது போயிடுவீங்க, யூ ஆர் டெம்பரரி ஹியர், நாங்கள் தான் பெர்மனெண்ட், இப்படி நம்ம மூஞ்சி மேலே பேசிட்டு தான் வந்தோம் நாங்கள். அதே மாதிரி அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது, அவங்க ஒரு அதிகாரி. அதே மாதிரி அதுக்கு அவங்க செக்ஷன் கிட்ட இருக்க ஒரு நம்ம லேடி காம்ரேட் தான், அவங்க வெல்ஃபேர்ஸில் தான் இருந்தாங்க. அவங்க பாவம் ஏதோ இதுக்காக ஒரு பேரனை அடிக்கடி அழைச்சிட்டு வருவாங்க கார் வச்சுட்டு. இதை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க. நம்மளுடைய காம்ரேட் வந்து அவங்க கண்ட்ரோலே கிடையாது, கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்க டெய்லி காரில் வந்து அவங்க ரூமில் வந்து பார்த்து தூங்கும். ஸோ இப்படி தான் இருக்காங்க. அது வந்து ஏன் சொல்கிறேன்னா, அந்த விஷயம் நாங்கள் போய் பேசணும். சுந்தர் மேலே அப்படியே கோவப்பட்டு என்னோட ஆஃபீஸோட டெக்கோரம் என்ன ஆகுது, நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள்லாம் பதில் சொல்லணும், இந்த ஆஃபீஸ் கிரைசிஸில் இருந்த போதெல்லாம் நாங்கள் கூட இருந்திருக்கோம், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேயாவது போயிடுவீங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்ததாக காம்ரேட் முரளி வாங்க. அவர் வந்து டெப்டேஷனில் நம்ம ஆடிட்லேயும் இருந்திருக்காரு. ஸோ ஆடிட்டும் தெரியும் அவருக்கு. சொல்கிற மாதிரி சில நேரங்களில் எனக்கு வந்து முரளி வந்து எந்த பக்கம் நிற்கிறாருலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனால் அவர் வந்து பொதுவாக தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக நடத்தின நர்மதா மேடம், ரம்பா மேடம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடம் ரொம்ப வெகு சிறப்பாக காத்தாலேருந்து இது வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நல்லபடியாக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எல்லாரையும் கூட்ட வச்சு பேச வச்சு எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு நல்லபடியாக பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, நான் வந்து 1987 ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணப்போ எங்களுக்கு தலைவர் வந்து பாலு சார் தான். ஒரு ஹானரோரியம் விஷயம் மேடத்துக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் நாங்கள் ஜாயின் பண்ணப்போ அதுதான். கிட்டத்தட்ட அதுக்காக ஒரு 10-15-20 நாள் இருக்கும். ரொம்ப நாளாக ஆஃபீஸே நடக்கலை. 300 ரூபா ஹானரோரியம். அப்போ வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு கூட பயங்கர சண்டை போடுவாங்க. எல்லோரும் ஆர்கனைஸ் ஆகிடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருக்காங்க. தலைவர் வந்து அங்கே பேசுகிறாரு. பேசிட்டு ஒரு 300 ரூபாய்க்கு, ரொம்ப வருஷமாக அது 300 ரூபாயா இருக்குது. ஒரு பவுன் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரு 8 கிராம் ஒரு சவரன் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கலாம். இது வந்து ஒரு 7 வருஷமாக முன்னாடி கொடுத்துருக்கீங்க. இப்போ பவுனுடைய விலை 1200 ரூபா. ஸோ 1200 ரூபா ஹானரோரியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ண புதுசில், நான் ஜாயின் பண்ணி 1 மாதம் 2 மாதம் இருக்கும். எல்லா ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அப்போ கம்ப்யூட்டரில் 120 அஸ்கோட்டா மிஷின் இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் வந்துட்டு வேலையெல்லாம் நடக்கலை, ஓடிட்டுருக்கு. அவர் அங்கே அப்போ வந்து பிரபு ஏஏஜிலாம் இருக்கார், வச்சு ஆள் வச்சு கொஞ்சம் நடத்திட்டு இருக்காங்க. பயங்கரமாக ப்ரோக்ராம் வந்து ஸ்பீரைட் ஆகி போயிட்டுருக்கு. அவர் வந்து சுந்தரேசன் ஏஜி 50 ரூபா தான் கொடுப்பேன், 350 ரூபா தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாரு. கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ கேட்டிருக்கோமே, 350 ரூபா தான் கொடுக்குறேங்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இல்லை நம்ம இப்போ போராடலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ண வயாமடியான்னு சொல்லிட்டு அப்புறம் பேசி சுந்தரேசன் பேசி இந்த வருஷம் ஒத்துட்டு ஒரு 400 ரூபாய்க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் 1200 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசி வாங்கி கொடுத்து அந்த போராட்டத்தை ஒரு கிரைசிஸ் போனால் கூட அதை ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலான பெரிய லீடர்ஷிப்பு வந்து நம்ம பாலு சாருடைய இது. பாலுடைய குருநாதர்லாம் சொல்லுவார், ஏகே ராமன், என்சிஆர்லாம். அவங்கெல்லாம் வந்து சிவில் சர்வீசஸில் மெயின்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ வரைக்கும் போனவங்க. நம்ம லீடர்ஷிப்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். இவங்க வந்துலாம் ஐஏஎஸ் தான். அவங்க சிவில் சர்வீஸில் ஐஏஎஸ் கூட வந்திருக்கலாம். நம்ம என்சிஆர், ஏகே ராமன்லாம் அவங்கள்ட்ட அவங்க படித்தவங்க. அதனால் அவங்கள்ட்ட படித்தவங்க, அவங்கள்ட்டலாம் நாங்கள்லாம் உட்காந்து கேட்டு படிச்சுட்டோம். ட்ரேட் யூனியனை பற்றி எப்படி ஏஜிக்கிட்ட நெகோஷியேட் பண்ணுங்க அதெல்லாம் விட அவரெல்லாம் உட்காந்து போயிட்டு போய் நாங்கள் உட்காந்து பேசி, நான் வெங்கடாச்சலம், அப்போ வரதராஜன் எல்லாருமே உட்காந்து எப்படி ஏஜிக்கிட்ட நெகோஷியேட் பண்ணணும். அவர் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டார். சார் நீங்கள்லாம் யூ அப்படிலாம் சொல்ல மாட்டார். லாஸ்ட் டைம் ஏஜி டோல்டு அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபார்மலாக மீட்டிங் வந்து அப்படிங்கிறதெல்லாம் அவர் அப்சர்வேஷன். ஸோ அது மாதிரி எப்படி பண்ணணும், எப்படி நம்ம நாளைக்கு நம்ம லீடர்ஷிப்பில் வந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம்
பால் சார்கிட்டேருந்து ரொம்ப நிறைய கற்றுட்டுருக்கோம். இவர் அப்புறம் முடிச்சுட்டு இவர் டூர் கிளம்பிட்டார். ஒரு பெரிய கம்ப்யூட்டரை போய் கொண்டு வராங்க. கம்ப்யூட்டர் நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை. எல்லாருமே ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கு வேலையை ஸ்டாப் பண்ணியாச்சு. பயங்கர தகராறு. என்னென்னா மேன் பவர் குறைஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பிரச்சனைனா கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாக்க கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஜாப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வேலைகள் போயிடும். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 600 பேர் 650 பேர் என்ன இருக்கோம். அந்த அத்தனை பேர் ரீடைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட்ஸில் ரீடைன் பண்ணணும். ஃபண்ட்ஸில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் தான் குறைஞ்சி போயிடும், மேன் பவர் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த அஷூரன்ஸ் கொடுத்தா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியாவில் இப்போ ஒத்துக்கிட்டாங்க. வியாபார நிலையில் ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நடந்துட்டு இருக்கும்போது நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து துரைபாண்டியனை கூப்பிட்டு பேச வச்சு அந்த ஒரு என்ன இருக்கோ மேன் பவர் என்ன இருக்கோ அந்த மேன் பவரை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு 92 நினைக்கிறேன், அக்டோபர் 92 ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்டு. ஸோ அதனால் நம்மளுடைய அப்போ வந்து கிட்டத்தட்ட இருந்த ஒரு 650 பேரும் ஃபண்ட்ஸில் நம்ம ரீட்டன் ஆகி இருந்தோம். ஸோ பிகாஸ் ஆஃப் அசோசியேஷன் தான். ஸோ அந்தலெல்லாம் அப்போ நாங்கள்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸு நம்பிக்கை உட்காந்து அப்போ வந்து ஈவினிங்லாம் உட்காந்து தோழர் வந்து பாலு துரைபாண்டியெல்லாம் இருப்பார். காத்தால் சீக்கிரம் வருவார். ஆனால் 5 மணிக்கு கிளம்பிடுவார். இவர் சின்ன பாலு வெங்கடாச்சலம் நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் அவர் வந்து ஏகே அழகு சுந்தரம் பற்றி எல்லாரை பற்றியும் சொல்லிட்டு இருப்பார். என்னென்ன எப்படிலாம் பண்ணோம் ஆர்கனைசேஷன்னா. அப்போல்லாம் சாக்ரிஃபைசஸ் ஜாஸ்தி. இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் என்ன வயத்தில் ஃபயர் இருக்கும் அப்படிம்பாங்களே, எல்லாருக்கும் ஒரு கோபங்கள் இருக்கும். அந்த கோபங்கள் வந்து போராட்டங்கள் எல்லாமும் காட்டும். எல்லாருக்குமே ஒரு கோபங்கள் இருக்கும். ஆன்டி அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டப்பில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். எங்கள்லாம் அப்படி தான் அவங்கெல்லாம் வளர்த்தாங்க. தோழர் பாலுலாம். ஸோ அப்புறம் ஒரு 95 எஸ்ஐஎஸ் 94 எஸ்ஐஎஸ் முடிச்சுட்டு ஆடிட் போயாச்சு. அதுக்கப்புறமா ஆடிட் போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் போராட்டங்கள்லாம் நல்லா எல்லாத்துலேயும் போய் கலந்துட்டு ரொம்ப தீவிரமாக இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதனுடைய ஸ்பேஸ் வந்து குறைஞ்சி போச்சு, அதனுடைய வெலாசிட்டி இருந்துட்டு. அப்புறம் இது சொசைட்டிலாம் 2002 வந்து எலெக்ஷனில் இருந்து ஒரு சொசைட்டியில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேர்ம் சொசைட்டியில் இருந்துட்டு அப்புறம் அதில் வந்து என்ன சொல்கிறேன்னாக்க சுப்பராயன்லாம் பயங்கர என்கரேஜிங். சொல்ல மாட்டேன். நம்மளை வந்து பில்டப் பண்ணி கொண்டு வரதில் துரைபாண்டியன், தோழர் பாலு, மோகன், வெங்கடாச்சலம், சுப்பராயன், லீகல் செல் ரவிச்சந்திரன் அவங்க எல்லாருமே வந்து நிறைய என்கரேஜ். அவர்களெல்லாம் நிறைய கற்றுப்போம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்லாம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கிஃப்ட் மாதிரி இருக்கும். ரவிச்சந்திரனோட பேசினதெல்லாம். ஸோ அவ்வளோ மோட்டிவேட் ஆகி ஆர்கனைசேஷனோட இன்வால்வ் ஆகி அதான் அதுக்கப்புறம் ஒரு ஆடிட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த என்னமோ கொஞ்சம் ஸ்பிரிட் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய லெவலில் முன்னாடி வந்த அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடு இல்லை இருந்துட்டு அப்புறம் ஒரு 2012-13 இருக்கும். அவர் மறுபடியும் திருப்பி ஆர்கனைசேஷனில் செக்ரட்டரியாக இருந்தேன். இருந்துட்டு அதுக்கப்புறம் துரைபாண்டியன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணியிருந்தார். நம்ம 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி அகைன் ஒரு ஸ்பெல் 2020-22 மறுபடியும் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக இருந்துட்டு அதுக்கு ஒரு லாஸ்ட் இயர் ரிட்டையர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிஓசியில் செக்ரட்டரியாக ட்ரெஷரராக வரணும்னு கேட்டாங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை, ரொம்ப நாள் விட்டாச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இருக்கணும்னு சொல்லிட்டு சிஓசியில் ட்ரெஷரராக இருந்துட்டு ஸ்டில் ஓடிட்டு இருக்கு. காசு இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. 1 லட்ச ரூபா இருக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ இந்த ஆஃபீஸில் நிறைய லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நல்ல தலைவர்களாக இருந்ததுனால இவங்களுடைய தலைவர்கள் நல்ல தலைவர்களாக இருந்திருக்காங்க. இவங்க நல்ல இருந்தாங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்து எங்களுக்கும் நல்ல விதமான ஒரு செயல்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளை ஒரு நல்ல மனுஷனாக வளர்த்துருக்காங்க. ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும், ஆர்கனைசேஷனில் இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தலைவர்கள் நல்லா கொடுத்துருவோம். இது வந்து நம்ம வந்து பொது வாழ்க்கை இல்லாமல் நம்மளுடைய ஃபேமிலி லைஃபுக்கு இதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும், எப்படி வந்து நான் விட்டு கொடுத்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுலேருந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்களை கற்றுட்டு
லைஃபை கூட நல்லா லீட் பண்ணுறதுக்கு இந்த பொது வாழ்வு வந்து பயங்கர ஒரு காரணமாக இருந்தது. ஒரு நல்லபடியாக ரிட்டையர் ஆகி நல்ல ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் டிசிப்ளினெலாம் வளர்ந்தது தான். இதற்கு காரணம் இந்த லீடர்ஷிப்பு தான் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். பட் இந்த ஏற்பாடு பண்ண எங்களெல்லாம் இன்வைட் பண்ண சகோதர சங்கம்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் யூனிட்டி சிந்தாபாத் சொல்லுவாங்க, ஃப்ரெட்டர்னல் ஆர்கனைசேஷன் இல்லை ஒர்க்கர்ஸ் யூனிட்டி சிந்தாபாத் அப்படின்றோம். மற்ற ஆர்கனைசேஷனில் கூட கூட்டு நடத்தணும், மற்றவங்களை கூட்டு ரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினச்ச இந்த ஆல் இண்டியா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி. அது நர்மதா மேடம் வந்து நான் ஃபன்ஸ் டூசியில் அவங்க இருப்பாங்க, நான் ஃபன்ஸ் டூபி. அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறதுக்கே நிறைய எல்லோரும் ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்க. வந்து அந்த குரல் வந்து அந்த ஒரு சி பிளாக் இருக்கும், பெரிய விங்கு. இங்கே பேசுனாங்கன்னா கேட்கும், நல்லா தெளிவாகவும் கேட்கும், பிசுறு இல்லாமல் கேட்கும், குரல் வந்து இனிமையாகவும் இருக்கும். ஸோ கேட்குறதுக்கு வந்து பட்டிமன்றத்திலலாம் பேசுவாங்க, அதெல்லாம் தெரியும். இந்த ஆர்கனைசேஷனில் இந்த மொபைலைஸ் பண்ணும்போது, அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக நல்லபடியாக அது எல்லாருக்கும் சேர்ற மாதிரி நிறைய லேடிஸ் எல்லாம் மொபிலைஸ் ஆகி வர்ற மாதிரி அவங்களுடைய இவங்க சுஜாதா இவங்களுடைய இதெல்லாம் இருக்கும். ரமா மேடம் வந்து நான் வந்து ஆடிட்டு 96 வந்தது அப்போ தான் பெரியார் பிள்ளைகளை பார்த்தேன். சுப்பராயன் தான் சொல்லி அழிச்சின்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். மேடம் வந்து இருக்காங்க, புதுசாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேடம் அதுக்கப்புறம் நல்ல வளர்ந்து நல்லபடியாக பெரிய ஆளாகி நல்லபடியாக இருக்காங்க. ஆடியோ அசோசியேஷனில் ஆஃபீஸ் அசோசியேஷனில் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. தலைமை பொறுப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நர்மதா மேடம், நீலா மேடம் இவங்கெல்லாம் வந்து ஒரு விமன் பவர் வந்து எடுத்து செய்கிறது வந்து பெரிய விஷயங்கள். எல்லாரும் நமக்கு என்ன அப்படி இப்படிலாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறது. இப்போ இப்படி தான் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படி இப்படிலாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக மேடம் எல்லாருமே வந்து ரொம்ப எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி எல்லாரையும் வர வச்சு மொபிலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது பெரிய விஷயம். அது சொன்ன கூடோஸ். தேங்க்யூ. தேங்க்யூ முரளி. இல்லை, இந்த ஆச்சரியம் நிறைய பேருக்கு இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஆடிட் 2க்கு போயிட்டு அப்போ நீலாவை பார்த்து கமிட்டியில் எடுத்துகிட்டு பெரியார் பள்ளிக்கு கூட்டிகிட்டு வராங்க என்ன 1996. ராம்நாத் அவர் நாங்கள்லாம் வந்து அட்மின் 2ல் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ரொம்ப கரெக்டாக தான் பண்ணுவார். அவருக்கு நீதானா நீ கமிட்டிக்கு வந்திருக்க, ராமாவா கமிட்டிக்கு வந்திருக்க அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் ஆச்சரியப்படுறார். பார்த்தீங்களா, அந்த கமிட்டிக்கு வர வரைக்கும் இந்த ரமாவே வேற, கமிட்டிக்கு வந்த பிறகு என்ன நிறைய மோல்டு பண்ணாங்க. ஏன்னா மோகன் வந்து அது ரொம்ப பயங்கர டாஸ்க் மாஸ்டர். அந்த செக்ஷனில் அப்போ தான் வந்து இன்டர்காம் தானே, வெளியிலேருந்து லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுவார் ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு. நம்ம லேட்டானால் வரவே முடியாது. வந்தாக்கா அப்புறம் ஒரு பாடம் நிறைய டவுட் கேட்போம், அப்படிலாம் போவோம். அப்புறம் கூடயே கூட்டிகிட்டு போவாங்க நெகோசியேஷனுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஏதோ பேசுகிறேன், என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, இவ்வளோ அதாவது ஒரு டிமாண்டை அச்சீவ் பண்ணோன்னா நமக்கு ஒரு சில டாக்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்ன இவ்வளோ தழிஞ்செல்லாம் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டபோது பதிலே சொல்லலை. அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு 100 பேரை ரெப்ரசென்ட் பண்ணி போகும்போது உங்கள் ஈகோவெல்லாம் கைட்டி கால் அடியில் வச்சுட்டு போனோம். அங்கே செக்ரட்டரி பிரசிடென்ட் போகக்கூடாது, யூ ஆர் ரெப்ரசென்டிங் த மாஸ், அதனால் அந்த போனோம் அப்படிங்கிறது. அப்புறம் சில பேர் வந்து ஒரு லீடர்ஸ் போகும்போது ஒருத்தர் தழிஞ்சு பேசுவாங்க, ஒருத்தர் எகிருவாங்க. அப்போ அந்த அத்தாரிட்டி கோவம் வரும், அவர் கோவப்படுத்திட்டு அப்புறம் இவங்க வந்து மற்றவங்க சமாளிப்பாங்க. ரொம்ப வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதில். கொஞ்சம் ஓகி குரல் கொடுத்தது எப்போவுமே சூப்பராக இந்த மாதிரி ஓகி குரல் கொடுத்து படாமல் பேசிடுவார். அதுக்கப்புறம் கூட இருக்கவங்கலாம் வந்து அதை பேசிஃபை பண்ணி கொண்டு வருவாங்க. நல்ல அத்தாரிட்டிஸ் இருந்தாங்க, நல்ல ஏஜெல்லாம் வந்து மூடி சொல்லிடுவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அதில் இருக்கிற உண்மையை பார்த்து உடனே பண்ணுவாங்க. சிவி அவதானி அந்த மாதிரி தான். அதே மாதிரி சங்கரநாராயணன் சார் வந்து இன்ஸ்பெக்ஷன் போட்டால் கூட ஒரு விதத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணன்ற ஒருத்தர் வந்து அந்த மதுரைக்கான அக்ரிமெண்ட்டை மீறி வந்து போட்டாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய ஃபைட் இருந்தது. அப்போ வந்து நெடுஞ்செழியன் சார் தான் அங்கே ஆடிட் 2ல் வந்து அட்மினில் இருந்தார். இந்த பக்கம் ராஜேஸ்வரி மேடம், சங்கரநாராயணன் இவங்க போட்டு பாருங்க. மேடம் ஒரு சில இஸ் நாட் பட்ஜிங் சார் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் நடந்து கடைசியில் வந்து நம்ம தான் அதை வின் பண்ணோம். ஏன்னா அன்றைக்கி போட்ட அந்த அக்ரிமெண்ட் வந்து அதை வச்சு ஜெயிக்க முடிஞ்சது. தென் ராமகிருஷ்ணன் சார் வந்து திருப்பி மதுரைக்கே கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது. இது மாதிரி அனுபவங்களை வந்து சங்கம் தந்திருக்கு. இந்த அனுபவம் வந்து வெளியில் பர்சனல் லைஃப்பில் இல்லை வெளி ஆர்கனைசேஷனில் எங்கேயாவது போகும்போது நமக்கு வந்து
நம்மளை நல்லா டீல் பண்ண முடியுது. அதான் வேற சில இடங்கள்ல வந்து நம்ம போய் இது கருத்து சொல்லும்போது நம்ம கருத்து உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல, பயப்படுறாங்க. அது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த சங்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்ததாக சுப்பிரமணி ஒரு 2 வார்த்தை சார். வேற யாராவது வாலண்டியர் வாங்க சார். சார் மூத்தவர்கள் ஒரு 2 வார்த்தை வாழ்த்தி பேசணும். இல்ல அங்கிருந்தே பேசுறீங்களா? கொடுத்துட்டு வாங்க, பைக்கை கொடுத்துட்டு வாங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோட சர்வீசஸ் கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் ரோட் பென்ஷன் கிளைம்ஸ் அண்ட் ஓஎம் கடைசியில் ஒரு சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்ட்டி இன்ஸ்பெக்ஷனுங்கிறது ரொம்ப கம்மி தான். அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருந்துட்டு இருந்தேன். பட் நம்மளால் என்ன ஹெல்ப் செய்ய முடியுமோ அந்த அளவு நம்ம செய்யணும். இப்போ மணிமொழி இருந்தார், ராஜேந்திரன்கிறவர் இதில் பாண்டிச்சேரியில் இறந்து போயிட்டார். இறந்து போன போது அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷனுக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. கேட்ட பொழுது அவங்களுக்கு பேங்க்கில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் ஒரு பென்ஷன் மேனுவலை அனுப்பி இந்த போர்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணி இப்போ போன மாதம் அவங்க ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு. ஸோ நம்மளால் என்ன ஹெல்ப் செய்ய முடியும்? நான் வந்து பென்ஷன் தான் கம்ப்ளீட் அவுட் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் நமக்கு ஒரு பென்ஷனர் வந்தாருன்னா அவருக்கு காஃபி வாங்கி கொடுத்து அன்னைக்கு சாயந்தரம் போகும் பொழுது அவருடைய பிபிஓ காப்பி அதை வாங்கி கொடுப்பேன். அந்த ஒரு சந்தோஷம் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம செஞ்ச ஹெல்ப் அப்படிங்கிறதா. அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும். We wish all the retirees a happy, healthy, peaceful and long retired life. Thank you very much. சார் உங்ககிட்ட பேச சொல்லக்கூடாது. இப்போ இது எங்களுடைய ஃபார்மர் கமிட்டி மெம்பர் காம்ரேட் சுந்தரவடிவி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவினை மொத்தமாக பெண்களை எடுத்து இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு நம் அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம செக்ரட்டரி ஜெனரல், ஆல் இண்டியா செக்ரட்டரி ஜெனரல் அட்டன் பண்ணுறதும், தென் நம்ம டி பாலு ஏஓ டி பாலு பென்ஷனர் செக்ரட்டரி அட்டன் பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாருமே நம்ம ரிட்டையர் ஆன பென்ஷனர்ஸ் எல்லாருமே நீண்ட ஆயுளோடவும் ஹெல்த்தோடு இருக்குது. எல்லாரும் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சேன். ஓகே, தேங்க்யூ. அதாவது ஜூன் 20, 2025 எங்கள் பிரசிடென்ட் ரிட்டையர் ஆகிறாங்க. அடுத்த மே 26 நான் ரிட்டையர் ஆகிறேன். அதனால் எங்களுக்கு அப்புறம் எடுத்து நடத்த தான் வேகணும். அதனால் அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக எங்கள் வைஸ் பிரசிடென்ட் சந்திரசேகரை ஒரு வார்த்தை பேச அழைக்கிறேன். அவருக்கு எவ்வளோ வார்த்தை வேணாலும் பேசலாம், ஆனால் ப்ராக்டிஸ் பேச இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் 89 ஜாயின் பண்ணேன். பட் அசோசியேஷன்லலாம் ஆக்டிவ்ன்றதுலாம் கிடையாது. என்னுடைய குடும்பம் எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஒரே என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டோ என்னை தாண்டி செய்கிறது மாதிரி அமையலை. நானும் அதுக்குன்னு பிறக்கல என்னமோ, அதனாலே அப்படியே லைஃப் ஓடிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கமிட்டி மெம்பர்னாங்க, சரி ஓகே ஒரு படி ஸ்டெப் வச்சு. அடுத்து வைஸ் பிரசிடென்ட்னாங்க, சரி ஓகே 2வது ஸ்டெப். அடுத்து பிரசிடென்ட் இருந்தாங்க.
சரி ஓகே. அப்படி என்ன ஒரு தைரியம்னா, எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஒரே ஒருனா பசந்தோல் போர்த்து இது மாதிரி நம்மளுடைய யூனியன் இதுதான் கவர் இருக்குது. அந்த இது இருக்கிறப்ப நாம் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். எனக்கு மதிப்பு கிடையாது. என்ன யூனியனுக்காக என்னை நிர்வகிச்சு பேசுவாங்க அப்படின்ற நல்ல தைரியம் இருக்குது. என்ன இருந்தாலும் நான் கண்டிப்பாக அசோசியேஷனை நல்லா உயர்ந்த நிலைக்கு இன்னும் மேலும் மேலும் கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது வருவோம். இந்த ஃபங்க்ஷன் 1 மந்த்து முன்னாடி இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் கூட நான் போகணும் வரணுன்ட்டு இல்லை, பட் உள்முகமாக ஒரு உந்துதல் இருந்தது. இப்போ ஒருத்தர் கூப்பிட்றோம்னா, ரிட்டையர் ஆனவங்கள கூப்பிட்றோம்னா அவங்களுக்கு அப்போ தான் காதே கேட்குது, கண்ணே தெரியுது. ஒரு உணர்வு பூர்வமாக ஒருத்தங்க கூப்பிட்றாங்க, ஒருத்தங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, நம்மளை உயர்த்து பேசுகிறாங்க, நின்று பார்க்குறாங்க, பேசுகிறத கேட்குறாங்க அப்படின்றப்ப அப்படியே வர்றாங்க. நம்ம அவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன தான் இருக்கிறோம். அதனால் எல்லாரையும் இப்போ பேசும்போதே தெரியுது. சார் எப்படி சார் இருக்கீங்க, மேடம் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் பையன் எப்படி இருக்கிறான், என் பையனா உங்களுக்கு அப்படியா, உங்கள் பையன் அப்படித்தானே, இல்லை என் பையன் அங்கே இருக்கிறான், யூஎஸில் இருக்கிறான், அப்படியா சந்தோஷம். அதாவது இவர் பையன் யூஎஸில் இல்லை, ஆனால் என்னுடைய கூட இருக்கிற ஒரு யூஎஸில் இருக்கான்னா சந்தோஷம். அதனை எப்போ வருது, அது முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு பரம அன்பை அனுபவிக்கிற ஒரு ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை வரும். சார் இப்போ போட்டு கொடுத்துட்டு போகணும்னா அந்த எதிராளி அவர் இதயம் எவ்வளோ மகிழும்ன்றதை அவர் அனுபவித்து பார்த்ததுனால செய்கிறாரு. அந்த அனுபவம் இருக்கும். அப்படின்றப்போ உங்கள் குழந்தை அப்படி இருக்காப்பா சந்தோஷம் சார் எப்படிங்க. இன்னொருத்தர் சார் உங்கள் சுகர் லெவல் எப்படி இருக்குது, எனக்கு ஒன்றும் குறையல, எனக்கு அப்படி தான் பரவாயில்ல, 2 பேரும் ஒன்று. அதாவது ஒரு விஷயமா உப்பான விஷயமா தப்பு இல்லாத விஷயமோ ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்றப்ப அதுதான் ஒரு நிறைவு. அதுதான் என்ன இருக்குது. என்ற நான் 4 பங்களா வச்சுருக்கேன், 8 கார் வச்சுருக்கேன், அதெல்லாம் தூக்கி முடியாது. முதல்ல நம்ம 2 நிமிஷம் பேசுவோமே, பேசிட்டு போவோமே, அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ கடைசி காலகட்டத்தில் எல்லாரையும் அரவணைச்சு போகணும், எல்லாரும் பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பு அசோசியேஷன் இருக்குது. அன்பும் கொடுக்கணும், தட்டியும் கொடுக்கணும், தூக்கவும் செய்யணும். அப்படின்ற இதனால அதிகாரிகளிடத்தில் பேசுகிறதும் சரி, அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுக்கணும். இன்னும் எல்லாருடைய பிரதிநிதியாக இருக்கிறப்ப நம்ம செய்யணும். இப்போ எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இல்லை அத்தனை பேரும் இருக்காங்க, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, பேச முடியாதவங்க வர்றாங்க. அப்படி நம்மளும் போகணும், நம்மளும் ஏதாவது செய்யணும். ஏன்னா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம வாழ்ந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டுக்கொண்டே போகிறவங்க போயிட்டே இருக்காங்க. ஒன்று அந்த காலம் மாதிரி வருமா, இன்னும் எப்படி, ஐயோ நோ சான்ஸ், நெவர், வரவே வராது அப்படின்றாங்க. அது மாதிரி தான். அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை பெரிய பொறுப்பாக இருந்தாலும் ஏன்னா பாதையை உருவாக்கி வச்சுட்டாங்க. நம்ம ஒன்றும் பாதையெல்லாம் உருவாக்கலை. பாதையை உருவாக்கிய பாதையில் 100 பேர் போன இடத்துல இப்போ கொஞ்சம் குறைஞ்ச ஆட்கள் கம்மியாக போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதானே ஒழிய. பட் பாதை தான். ஆனால் நடந்த அதிரும் இல்லை, கண்டிப்பாக அதிரும் இல்லை சார். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, அது தொடர்ந்து முறைச்சிக்கிட்டே இரு அப்படின்னு மாதிரி. நீ நம்மளுடைய வலிமையான ஒரு யூனியன்லேருந்து வந்ததுனால நமக்கு அந்த இது இயல்பாகவே இருக்கும். நம்ம ஒரு தாழ்ந்து போகணும், பணிந்து போகணும், பயந்து போகணும்லாம் கிடையாது. நீ ஸ்ட்ரெயிட்டாக நில்லு, சும்மா ஒரு துருப்பிடிச்சு அருவானாலும் சரி வச்சுக்கிட்டு நில்லு, நீ யூனியன் நில்லு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர் தலைவர்கள்லாம் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த யூனியன் அசோசியேஷனை கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பண்ணி காமிப்போம். நன்றி.
தேங்க்யூ சந்துரு. அவருடைய ஆன்மீக குரு அம்மாவின் அருளாலும் சந்திரக்கு ஒரு ஆன்மீக குரு இருக்காங்க. அவர் அம்மான்னு நிறைய ஸ்டேட்டஸ்ல போடுவாரு. அது எல்லாமே புரியுது அவரோட வார்த்தையில. அதே மாதிரி இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, எங்களுடைய பிரசிடென்ட் தான் நிறைய கதை சொல்லுவாங்க, இல்லை எங்க ஃபியூச்சர் பிரசிடென்ட்டும் நிறைய கதை சொல்லக்கூடிய ஆளாகத்தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது எங்க ட்ரெஷரரும் வந்து பயிற்சி பெறணும். அதனால ராதாகிருஷ்ணன் 2 வார்த்தை எல்லாரும் வாழ்த்தி பேசணும். வாங்க, நம்ம மக்கள் கிட்ட தான் நம்ம பழக முடியும். வாங்க. இல்ல ட்ரெமெண்டஸ். நீங்க வந்து எல்லாரும் ரமா நர்மதான்றீங்க. ரமா வந்து மெசேஜ் உட்காந்த இடத்துல வாட்ஸ்அப்ல வேலை செஞ்சதோட சரி, நர்மதா வந்து எனக்கு பின்னாடி நான் பண்ற ஒர்க்குலாம் குட், வெரி குட் அப்படின்னு அவங்க வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையில வந்து உழைச்சது, அது பிரெயினால யோசிச்சது, இது இருக்கு அது இருக்குன்னு அந்த டேபிள் போட்டு இதை பண்ணணுமே அதை பண்ணணுமேனு மனசு பதைப்பா இருக்கும் இல்லையா, அந்த பதைப்பெல்லாம் எடுத்தது அவர் தான். இன்னைக்கு இங்க பின்னாடி எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய அந்த மொமெண்டோ ஆகட்டும், ஷால் ஆகட்டும், இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆகட்டும், குடிக்கிற தண்ணி ஆகட்டும், டீ ஆகட்டும், பிஸ்கெட் ஆகட்டும், எல்லாமே வந்து அவரோட உழைப்பு தான். அவருக்கு அதுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து வாழைப்பழத்துக்கும் கடலை மிட்டாய்க்கும் வந்து கணேசன் சாருக்கு ஒரு நன்றி. ரொம்ப அழகா அங்கேருந்து நர்மதாவோட கூடவே வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. நன்றி. இப்போ வந்து எங்க ட்ரெஷரர் வந்து தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிப்பார். தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். ஸ்பெஷல் இன்வைட்டி ஓவே சுதாகரன் சார், காம்ரேட் சார், வெல்கம் யூ ஆல். And I take this opportunity, I welcome you all and happy retired life to all of you. Thank you. செயல் வீரர் ஆக்ஷன் கிங். அப்புறம் நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தரை நான் அழைக்க போறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அவர் இந்த ஆபீஸா அந்த ஆபீஸா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. கணேசன் சார் எங்களை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். வாங்க. அவர் வந்து நர்மதா மேடத்தோட இணையர். ஆனா அவர் வந்து ஏதோ அவரும் பேச்சு சிறந்தவர் தான். அந்த கம்பன் வீட்டுக்கு இல்ல அந்த மாதிரி பூவோட சேர்ந்து நாரம் முடக்குமாங்கல்ல, அது மாதிரி உங்களோட சேர்ந்த வச்சு நான் ஏதோ பேச வந்திருக்கேன். அப்படிதான். எனக்கு வந்து வேற ஒன்றுலாம் தெரியாது. எல்லாரும் நல்லா ரிட்டையர்ட் லைஃப் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா வாழணும் வாழ்த்துறேன். இல்லை நிறைய வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏதாவது நாங்களாம் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த பொழுது நிறைய கேசஸ்லாம் வரும்போது எய்த்வான்ற முறையிலையோ இல்லைன்னா வந்து நமக்கு ஒரு வக்கீல் கிடைச்சாங்க. அது சம்மந்தமாக சில நேரங்களில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட நம்ம இருந்திருக்கோம். அப்போல்லாம் அவர் நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா கோர்ட்டில் இருக்கிறதுனால என்னென்ன போலீஸ் ஸ்டேஷனில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து நிற்பார். எங்கள் கூடயே ஃபுல்லாக வந்து நின்று அதான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பென்ஷனுக்காக ஒரு ட்ரெயினில் ஒரு போராட்டத்துக்கு போனோம். நியூ பென்ஷன் ஸ்கீம் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு அப்போ ஏஏஓ இருந்த போதுன்னு நினைக்கிறேன். அப்போ எங்களோட கூடவே ஜேர்னி பண்ணி எங்களை அவரும் ஒருவராக வந்தார். ஸோ நம்மளிருந்து பிரிக்க முடியாத ஒருவர். அவருடைய வாழ்த்துக்கு நன்றி. வேறு யாராவது பேச இருக்கீங்களா? சார் ஒரு 2 வார்த்தை ஃபார்வர்ட் டைம் சும்மா நன்றி சிவகுமார் சார். சிவகுமார் சார் வாங்க சார். வாங்க சார். வாங்க நீங்க கமிட்டி மெம்பர் நீங்க. சரி நன்றி. இவரைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய மூத்த தோழர் டி பாலு அவர்களுக்கும் ஜெயதராஜா சாருக்கும் ஒரு சின்ன ஹானர் பண்ணணும்னு நினைச்சோம். பட் அவர் கீழே போயிட்டாரு. ஒரு டி பாலு சார். காம்ரேட் சுதாகரன், ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி காம்ரேட் சுதாகரன் அவர்கள் நம்முடைய மூத்த தோழர் பாலு சார் அவர்களுக்கு சால்வை. We salute Tom and Balu. We salute, we salute. We salute Tom and Balu. We salute, we salute. We salute Tom and
ஒரு சின்ன குட்டி பரிசு சந்திரசேகர். நர்மதா ராதாகிருஷ்ணன். சரியா இருக்கா கமிட்டி? நம்பிக்கை வந்துருக்கு. சந்திரோட ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கு மூத்த தோழருக்கு. அப்படியா? வேற ஏதாவது பேசணுமா? ஏதாவது விஷயங்கள் சொல்லணுமா? ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு தானே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு ஏந்து நிற்போம். கீழே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு ஏந்து நிற்போம். முடிச்சுட்டு எல்லாருக்கும் நிஜமாவே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் பயம் இருக்கு, ரெஸ்ட்லெஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. பட் மூத்த தோழர்கள் உட்காந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாகவும் உற்சாகமாகவும் இருக்கு. முதல்ல இந்த முடிவு பண்ண உடனே நம்ம வந்து பெர்மிஷன் லெட்டர் கொடுத்த 2வது நாளே நமக்கு பெர்மிஷன் கொடுத்த ஏஜி அந்த அட்மின் நிர்வாகம், இந்த ஹாலை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஓஎம், அதில் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து இன்வால்வ் ஆன ஜெயக்குமார், சதீஷ், லக்ஷ்மணன், கௌதம், சரஸ்வதி, லக்ஷ்மி, இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக. ஏன்னா நிஜமாவே அவங்க வந்து நமக்கு 5 கரங்களாக 6 கரங்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்தி கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. கரெக்டாக வாங்க. ஜெயக்குமார், சதீஷ், நின்று கூட ஒரு போட்டோ எடுக்கணும். வாங்க ராதாகிருஷ்ணன், வாங்க வாங்க. நீங்களே தான் ப்ராமினெண்டா நிக்கணும். வாங்க வாங்க. இன்னும் இந்த பசங்க தேங்க்யூ கைஸ். இன்று வந்து அழைப்பை ஏற்றது எங்களுக்கு செய்த மரியாதை, வந்திருந்து அதை ஏற்றுக்கொண்டது அதற்கும் மேல் மரியாதை, இவ்வளவு தூரம் பொறுமையாக இருப்பதும் எங்களுக்கு செய்கிற மரியாதை. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பி சொல்கிறது தான், எல்லாத்தையுமே வந்து பதிவு செய்த நம்ம பேஷன் ப்ளஸ் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கார்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு பேஷன்னா இந்த ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம்ஸை பதிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம யாருமே கேட்கல. அவராக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு 10-12 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து விமென்ஸ் டேக்கு வந்து ரொம்ப அமர்ச்சூத்தனமாக ஒரு 4 லேடிஸ் சேர்ந்து ஒரு ட்ராமா போட்டிருக்கோம். பெண்களுடைய இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ தான். அதை எங்களை கேட்காமலே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. பல வருடங்கள் கழித்து பார்த்தா அந்த யூடியூப்ல வந்து வருது. இப்போ பார்க்கும்போது நல்லாவும் இருக்குது, ரொம்ப தமாஷாவும் இருக்குது. பட் எவ்வளோ பெரிய தொண்டுன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிற அவர் வெங்கட்ரமணிக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, அண்ட் கோமதி நாயகம் அவர் வந்து எதையுமே எதிர்பார்த்துக்க ஏற்பது. அவர் பாட்டுக்கு வேகமான ஒரு டாலானவர், ஒரு வேகமான கடற்கடை நடக்கிற மாதிரி கடற்கடன்னு வேலைகளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு என்சைக்ளோபீடியா. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். இவங்க வராங்க, இவங்க வரல, நீங்கள் ஒரு தடவை பேசுங்க, இவங்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னு எனக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நாங்கள் நேற்று கூட உட்காந்து டேலி பண்ணிட்டோம்.
கடைசி நிமிஷம் கூட இன்னைக்கு பி ரவி வேற ஒரு லைனில் போட்டவனே வந்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது செஞ்சுருக்கணும். நம்மளுடைய ஒரு ஐஐடி டிபார்ட்மெண்ட்டில் நம்மளாம் இருக்கிறோம் அப்படின்னா என்றைக்குமே உங்களுக்கு இந்த தலைவர் வேணுமா, உங்களுக்கு ரெக்கக்னிஷன் வேணுமா அப்படின்னா இந்த தலைவர் தான் வேணும் அப்படின்னு நம்ம சங்கம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர் வந்து EX ஜோசப் அவர் வந்து மறைஞ்சிருக்கார். அவரை பற்றி 2 வார்த்தை நம்முடைய மூத்தத்தோட டி பாலு பேசுவார். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு கண்டனன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் கலைஞ்சிப்போம். அப்படி டி பாலு அங்கேருந்தே பேசுகிறீங்க, இப்படி கேமரா திருப்பி பார்க்குறீங்க, அப்படியே பண்ணுங்க. Today what we are, அதுக்கு அடிப்படையான காரணம் பல பேர். அதில் மிகச்சிறந்தவர் காம்ரேட் EX ஜோசப். EX ஜோசப் இப்போ இன்னைக்கு கூட காம்ரேட் சுதாகர்ட்ட கேட்டேன், டெல்லியில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில் இருந்து பணிபுரிகிறது அப்படின்றது மிக கஷ்டமான காரியம். நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு ஆஃபீஷியல்ஸோடு டெய்லி பேசி காரியங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த சமயத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் அவர் AV வெங்கட்ராமன், காம்ரேட் வியாஸ் அப்படின்றவங்க எல்லாம் இருந்து பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் நேராக பார்த்தா தான் அந்த கஷ்டம் எவ்வளோன்னு தெரியும். நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ இவர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு, டெல்லிக்கு பணம் அனுப்புறதை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சாப்பிட்றதுக்கு கூட பணம் இருக்காது. ஸோ காம்ரேட் EX ஜோசப் அண்டு AV வெங்கட்ராமன் அவர்கள்லாம் டெல்லியில் நடந்தே போய் எல்லா காரியங்களையும் பண்ணுவாங்க. அதாவது ராஜேந்தர் பிளேஸ்லேருந்து CAG ஆஃபீஸ் போனாலும் சரி, மற்ற இடங்களுக்கு போனாலும் சரி, வண்டியில் ரிக்ஷாவில் போகிறது கூட அவங்களுக்கு கையில் காசு இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப். அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் பாம்பேயில் ஒர்க் பண்ண அவர் ஜோசஃபஸ் எம்ப்ளாய்ட் அட் பாம்பே, கேரளாக்காரர் இருந்தாலும் இவர் பேஸ்ட் அட் பாம்பே. பாம்பேயில் இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு சாதாரணமாக பாம்பேயில் இருக்கவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இப்போ வெளியிலேருந்து வீட்டுக்கு வர்றது தான் நேரம் இருக்கக்கூடிய, வேறு எதுவுமே சிந்திக்க கூட நேரம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனை கட்டி, அதுக்கப்புறம் ஆல் இண்டியாவில் போய் ஆல் இண்டியாவிலே ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனை கட்டி, அந்த அடிப்படையில் அரசாங்கத்துடைய ஒரு கோபத்தை சம்பாதிச்சு, அந்த கோபத்தின் அடிப்படையில் he was dismissed. அவர் டிஸ்மிஸ் ஆகும்போது அவருக்கு வயசு 37. ஸோ அந்த 37 வயசுக்குள்ளே ஒரு செக்ரட்டரி ஜெனரல் ஆகி இவர் காட் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் தி ஆஃபீஸ் அப்படின்றது பார்க்கும்போது தான் மிகப்பெரிய கல்யாணம் பண்ணிக்காமே இருந்தார். அது ரொம்ப நாள் வரைக்கும் ஆர்கனைசேஷனை கட்டி காத்தவர். 1968 வேலை நிறுத்தத்தில் முக்கியமாக நம்ம ஆர்கனைசேஷன் முன்னாடி நின்றதுக்கு காரணம் அவர் தான். பர்சனல் ரேத், அதாவது ராயின் CAG, அந்த ராயின்ற CAG வந்து நம்மளோட நெகோஷியேட் பண்ணும்பொழுது அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது 1968 வேலை நிறுத்தும் போது நம்முடைய ரெகக்னிஷன் வாஸ் விட்ரா. இந்த ரெகக்னிஷன் விட்ரா பண்ணதுக்கு திரும்ப நம்ம போய் கேட்கும் பொழுது யூ மெட் ஒன்லி ஒன் கண்டிஷன், யூ மேக் EX ஜோசப் எக்ஸ் ஜோசப். அந்த EX ஜோசப்ன்றது இல்லாமல் நீங்கள் அவரை விட்டு கொடுக்குறதா இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு ரெகக்னிஷன் தரேன் அப்படின்ற அளவுக்கு நெகோசியேஷன் வாஸ் தேர் அட் தி டாப் மோஸ்ட் லெவல். அப்படி இருக்கும் பொழுது கூட அவர் ஆர்கனைசேஷன் ஸ்டூட் வித் த லீடர்ஷிப். அதுக்கப்புறம் அவர் நம்ம PNT லீடருடைய டாட்டர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஷீஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் ஷீ வாஸ் டிவோட்டட் டு காம்ரேட் ஜோசப். 2 பெண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகளும் ஒருத்தி இங்கே இருக்கா, ஒருத்தி வந்து யூரோப் சாரி ஆமாம் அமெரிக்காவில் தான் இருக்கா. அங்கே தான் அவர் கடைசியில் ரொம்ப நாள் டெல்லியிலே இருந்தார். நானும் சின்னாவும் அவர் வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பலதரம் கிடைச்சிருக்கு. நீங்கள் எப்போ போனாலும் சரி கதவை திறந்தால் வீட்டிலேருந்து நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு திரும்ப கொண்டு வந்து நம்மளை வாசல் அழைச்சி அனுப்புகிற அளவுக்கு ஒரு ஹியூமன் எப்படி மரியாதை கொடுக்குறதுன்றதை அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மெமரி. அந்த மெமரி பவர் வந்து வேறு சர்வசாதாரணமாக யாருக்கும் வராது. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்து பேசிட்டு உங்கள் குழந்தைகள் பேரெலாம் கேட்டான்னு வச்சுங்க, வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு கார்டு உங்கள் வீட்டுக்கு வரும். அந்த கார்டில்
உங்கள் பேர், உங்கள் ஒய்ஃபு பேர், உங்கள் குழந்தைங்கள் பேர் எல்லாம் கேட்டு அந்த காலில் இருக்கும். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த மெமரி பவர். அதனால தான் ஒரு ஆர்கனைசேஷனை கட்ட முடிஞ்சிச்சு. இந்த ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவர் தான். திருவனந்தபுரத்தில் போய் கடைசியில் செட்டில் ஆனார். பட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் 90+, அதனால் டாக்டர் வீட்டுக்கு போய் அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது பாஸ்டரு. ஸோ அவருடைய சாதனைகளை, அவருடைய சேவைகளை நம்ம மறக்க முடியாது. இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கோம்னு சொன்னால் அது காரணம் ஜோசப். ஸோ அவருடைய நினைவை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அவர் நினைவை போற்று வரோம். ஒரு நிமிடம் மௌனம் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சார், இப்போ எல்லா குரூப் எடுக்க முடியுமா?